நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தாலும் நீதி நியாயங்களை நிலைநாட்டுகிற நித்திய பிதாவுக்கே துதியும் கனமும் என்றென்றைக்கும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க யாக்கோபு 5:8. நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. துதிக்க லூக்கா 18:7 மற்றும் 8. தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஜெபங்களுக்கான பதில்கள் தாமதிக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கான நன்மையை நிச்சயமாக கட்டளையிடுவார் என்றும் கர்த்தர் நமக்கு நன்மையே செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்ற விசுவாசமும் மன உறுதியும் நமக்கு வேண்டும். ஆகவே இந்த நாளில் கர்த்தர் நமக்கு நீடிய பொறுமையையும் ஸ்திரமான இருதயத்தையும் கொடுக்க வேண்டும் என்று அதற்காக கர்த்தருடைய பாதத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம். நாம் எப்பொழுதும் சோர்ந்து போகிறவர்களாகவும் உற்சாகமின்றி காணப்படுகிறவர்களாகவும் இராமல் கர்த்தருக்குள் எப்பொழுதும் நான் மனமகிழ்ச்சியாய் இருக்கக்கூடிய நல்ல உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கட்டளையிட வேண்டும் என்று அதற்காகவும் அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தாலும் நாம் எப்பொழுதும் அவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவர்களாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கான நன்மைகளையும் நீதி நியாயத்தையும் நிலைநாட்டுகிற நல்ல தேவனாய் இருக்கின்றபடியால் அந்த நல்ல தேவனை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்தரிக்கலாம்.